நிச்சயமா திருமாறன் தொடர்ந்து நட்பு நாடுகள்கிட்ட அழுத்தத்தை கொடுக்க தொடங்குவார் ட்ரம்ப் அப்படின்னு சொல்றாரு. சீனா உள்ளிட்ட நாடுகள்கிட்ட நீங்க உங்களுடைய ஆதரவை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு வினோத். உங்களுடைய பார்வை? கண்டிப்பாங்க. நம்மளுடைய யுஎஸ் உடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த ரெஜிம் சேஞ்ச் ஈரான்ல கோமினியை அகற்றிட்டு அவங்க ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முயற்சியில எந்த அளவுக்கு அவங்க வெற்றி காண்பாங்க அப்படின்றது வரும் நாட்கள் தான் பதில் சொல்லும். ஆனா ரஷ்யா இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை கண்டம் பண்ணியிருக்காங்க, யுஎஸ்ஐ கண்டம் பண்ணியிருக்காங்க, ட்ரம்ப்பை கண்டம் பண்ணியிருக்காங்க முக்கியமா. பட் சைனாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கணுங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க. பட் ஒரு இப்போ ட்ரம்ப் சைனாவுக்கு பேசுவாரா, அதை சைனா கேட்பாங்களா அப்படின்றது சந்தேகம். ஏன்னா சைனாவுக்கு தான் இவங்க டார்கெட்டே பண்றாங்க. இப்போ நம்ம ஆபீசர் சொன்னது கூட பாத்தீங்கன்னாக்கா, ஈரான் வாயிலாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் இருக்கு ஈரான். அதுதான் யுரேஷியாவே கண்ட்ரோல் பண்ணலாம் ஈரான்ல இருந்து, இல்ல ஆப்கானிஸ்தான்ல இருந்து. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது சைனா ஆல்சோ நோஸ் இவங்க எந்த வழிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் இன்டைரக்ட்லி கோயிங் டு அஃபெக்ட் தி சைனாஸ் இன்டெகிரிட்டி தான். அதனால அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்தாலும் சைனா அதை எடுத்துப்பாங்களா, ஸ்லோ டவுன் ஆவாங்களான்னு தெரியல. இப்போ ஆல்ரெடி இப்போ உக்ரைன் பார்த்தோம்னாக்கா யுஎஸ் அண்ட் நேட்டோ பவர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ரஷ்யா ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை ப்ரொலாங் போயிட்டு இருக்கு. ஸோ இது இப்போ யுஎஸ் இதை ப்ரொலாங்கா எடுத்துக்கணும் போறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாள் போனாக்கா அடுத்த டாக்லயே they will slow down the attack on ஈரான். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் இன்னைக்கு எல்லா ஒரு 4-5 நாடுகளை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது இட்ஸ் அட்வான்டேஜ் டு யுஎஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி கவர் நாங்க கொடுக்குறோம் அப்படின்றதுல இப்போ மறுபடியும் அவங்க ஆணித்தரமா சொல்லியிருக்கிறாங்க. நாங்க தான் உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி செட்டப்பா இருப்போம் அப்படின்றதுல தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டியது ஆர்ம்ஸ் ஆப்வியஸ்லி அவங்க தான் யுஎஸ் தான் கொடுக்க போறாங்க. இந்த சுத்தி இருக்கிற நாடுகளும் யுஎஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு 10 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆர்ம்ஸ் பிஸ்னஸும் போயிடும். பட் அது இருக்கும், ஆர்ம்ஸ் பிஸ்னஸ் இருக்கும். அதுவும் போக பார்த்தீங்கன்னாக்கா, they want to take control of West Asia. அதுதான் யுஎஸ் உடைய அல்டிமேட் கோலா இருக்கு. ஏன்னாக்கா இப்போ வெஸ்டர்ன் பவர்ஸ், பர்டிகுலர் யூரோப்பியன் யூனியன்ல அந்த அளவுக்கு இப்போ ஹோல்ட் இல்லை. they want to take hold of the entire West Asia. அதுல ஒரே ஒரு நாடு அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது ஈரான் தான். அதனாலதான் இன்னைக்கு இந்த வார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. வேர் இட் கோயிங் டு எண்ட் அப்படின்றது நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 நாள் தான் இது கண்டினியூ ஆகும். ஸோ யுஎஸ் செல்ஃப் அதை எஸ்கலேட் ஆக விரும்பல. ஸோ இப்போ நிறுத்திட்டு வியன்னா கான்ஃபரன்ஸ்ல பேசி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு இது 2-3 டேஸ் வாரா அதை பார்க்கலாம். ஸோ அதையும் மீறி இந்த 2-3 டேஸ்ல ஹவு மச் ஒரு அட்டாக் கொடுக்க போறாங்க, ஈரான் இஸ்ரேல் மேல எவ்வளவு கொடுக்க போறாங்க, ஈவன் யுஎஸ் பேசஸ் மேல எவ்வளவு கொடுக்க போறாங்கன்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். நிச்சயமா திரு வினோத், தொடர்ந்து இந்த தற்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் அப்படின்றது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குடைய பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை, வெள்ளியினுடைய விலை அதிகரிச்சிருக்கு. கடந்த சில நாட்களாக சீனா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான அந்த மதிப்பை குறைக்கிறதுக்காக தங்க பத்திரங்களை வித்து பணமாக்கிக்கிட்டாங்க அப்படின்ற செய்திலாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அந்த விலை உயர்வு தொடங்கி இருக்குது. இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்?